மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க ஃபேவரட் ஷோ திரைமுரசு. சினிமாவில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சியில வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த செக்மெண்ட்ல வாங்க பார்த்துக்கலாம். வெங்கட் பிரபு படத்தோட கதை எப்படி ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமாக இருக்குமோ அதே மாதிரி அவரோட டைட்டிலும் சரி, டைட்டிலுக்கு கீழே கொடுக்குற டேக்லைனும் சரி ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் தான் இருக்கும். இப்போ வெங்கட் பிரபு விஜயோட 68வது படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் சம்பந்தமா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். லியோ படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நடிகர் விஜய் தன்னோட 68வது படத்தை வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிச்சிட்டு வராரு. பிகில் படத்தை தொடர்ந்து இந்த படம் மூலமா மீண்டும் விஜயோட இணைஞ்சிருக்காங்க ஏஜிஎஸ் நிறுவனம். இதுல விஜய் கூட சேர்ந்து பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகா உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து வழக்கம் போல வெங்கட் பிரபுவோட டீமும் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இவரோட இசையில ஏற்கனவே ஒரு பாடலுக்கான ஷூட்டிங் முடிஞ்சதை தொடர்ந்து மற்ற ஷூட்டிங்கும் விறுவிறுப்பா நடந்துகிட்டு வருது. இந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்காத நிலையில படத்திற்கு பாஸ் அப்படின்னும் பசில் அப்படின்னும் டைட்டில் வச்சிருப்பதா இணையத்தில் தகவல் பரவிட்டு வந்துச்சு. இந்த நிலையில் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தன்னோட எக்ஸ் பக்கத்தில் இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க தொடர்ந்து தளபதி 68 படத்தை ஃபேன் சொல்கிற அப்டேட்ஸை பார்த்துட்டு வர்றதா சொல்லியிருக்கிற அர்ச்சனா கல்பாத்தி வெங்கட் பிரபு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று தயார் செஞ்சுட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட டைட்டில் கண்டிப்பாக பாஸோ பசிலோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் நியூ இயரை முன்னிட்டு வெளியாக இருப்பதா சொல்லப்படுது. தன்னோட திரை வாழ்க்கையில அதிக பார்ட் 2 படங்களை கைவசம் வச்சிருக்க நடிகர் அப்படின்னா அது கார்த்தி தாங்க. 1000 ஒருவன் 2, கைதி 2, சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 2ஆம் பாகம்னு பல படங்கள் அவரோட லைனப்ல இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அவரோட இன்னொரு படத்தோட பார்ட் 2 சீக்கிரமே எடுக்க இருக்காங்களாம். என்ன திரைப்படம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜப்பான் படத்துக்கு அப்புறமா நடிகர் கார்த்தி இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் தன்னோட 26வது படத்தில் நடிக்கிறாரு. இதில் சத்யராஜ், ராஜ்கிரண், கீர்த்தி ஷெட்டி ஆகிய பலர் நடிக்கிற இந்த படத்துக்கு வா வாத்தியாரேன்னு டைட்டில் வச்சிருப்பதா சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து தன்னோட 27வது படத்தை 96 இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் நடிச்சிட்டு வராரு கார்த்தி. இந்த படத்தில் நடிகர் அரவிந்த் சாமியும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த நிலையில் இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் கார்த்தி சர்தார் 2 படத்தில் நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த 2021ஆம் வருஷம் இயக்குனர் PS மித்ரன் இயக்கத்தில் வெளியான படம் சர்தார். தீபாவளியை முன்னிட்டு வெளியான இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா 2வது பாகம் உருவாக இருக்கு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தில் விஜய் சேதுபதி வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறப்பதா சொல்லப்படுது. முதல் படத்துக்கு GV பிரகாஷ் இசையமைச்ச நிலையில் 2வது பாகத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் தொடங்க இருப்பதா சொல்லப்படுது. இயக்குனர் கார்த்திக் நரேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதர்வாவை வச்சு நிறங்கள் 3 அப்படிங்கிற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியா த்ரில்லர் பாணியில உருவாகி இருக்க இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். கார்த்திக் நரேன் இயக்கத்தில் அதர்வா நடித்து உருவாகிற படம் நிறங்கள் 3. துருவங்கள் 16 படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான கார்த்திக் நரேன் அதை தொடர்ந்து மாஃபியா, மாறன் ஆகிய படங்களை எடுத்திருந்த நிலையில் இப்போ அதர்வா வச்சு நிறங்கள் 3 என்ற படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்தில் அதர்வா கூட சேர்ந்து சரத்குமார் மற்றும் ரஹ்மான் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியா த்ரில்லர் பாணியில் உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே நிறைவடைஞ்ச நிலையில் நீண்ட நாட்களாக ரிலீஸ் ஆகாமல் கிடப்பிலேயே இருந்துட்டு வருது. இந்த நிலையில் இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் வேலைகளுக்காக இறங்கியிருக்கிறாங்க படக்குழு. அதன்படி இந்த படத்துக்கு சென்சார் போர்டு UA சான்றிதழ் வழங்கியிருப்பதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கங்குவா படத்தோட ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யாவுக்கு காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவர் மும்பை போறதா ஒரு தகவல் வந்தது. இதைத் தொடர்ந்து இப்ப கங்குவா படத்தோட ஷூட்டிங் எந்த நிலையில இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சு பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு வருது கங்குவா. 3D முறையில் உருவாகிற இந்த படம் 38 மொழிகளில் வெளியாகும்னு சொல்லப்படுது. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியா துஷா பதானி நடிக்கிறாங்க. மேலும் அனிமல் படத்தில் வில்லனா நடித்த பாபி தியோல் தான் இந்த படத்துக்கும் வில்லனா நடிக்கிறாரு. இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்புகள் கொடைக்கானல், சென்னை, தாய்லாந்து உள்ளிட்ட பல இடங்களில் நடந்துக்கிட்டு வந்துச்சு. சமீபத்தில் இந்த படத்தோட ஆக்ஷன் காட்சிக்கான ஷூட்டிங்கில் நடிகர் சூர்யாவுக்கு விபத்து ஏற்பட்டு காயம் காரணமாக ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இதை தொடர்ந்து கங்குவா படத்தோட ஷூட்டிங் பற்றி ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இப்போ ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நடந்துட்டு வருது. மேலும் இன்னும் சில நாட்களில் கங்குவா படத்தோட ஷூட்டிங் நிறைவு செய்யப்படும்னு சொல்லப்படுது. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ்.
100 கோடி சம்பளம் வாங்கும் தெலுங்கு இயக்குனர், விறுவிறுப்பாக முன்பதிவாகும் ஹிந்தி படம், டீசரை வெளியிட்ட படக்குழு, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல வாங்க பார்க்கலாம். ரசிகர்களால் பிரம்மாண்ட இயக்குனர் என கொண்டாடப்படும் ஷங்கரின் கேம் சேஞ்சர் படத்தை பொலிட்டிக்கல் ஜானரில் இயக்கி வராரு. இந்த படத்தில் ராம் சரணுடன் கியாரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா, அஞ்சலி உள்ளிட்ட பலர் நடித்துட்டு வராங்க. தமன் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்டமாக உருவாகி வரும் கேம் சேஞ்சர் டோலிவுட் ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த படத்தில் ராம் சரணின் கேரக்டர் குறித்து தகவல் வெளியாகி உள்ளன. கேம் சேஞ்சர் படத்தில் ராம் சரண் அப்பா, மகன் என 2 கேரக்டர்களில் நடிப்பதாக சொல்லப்படுது. அதே போல் இந்த படத்தை 2 பாகங்களாக வெளியிடவும் இயக்குனர் ஷங்கர் முடிவு செஞ்சிருக்காராம். கேம் சேஞ்சர் படத்தின் ஷூட்டிங் மார்ச் மாதம் முடியும் என்றும் அதன் பின்னர் ரிலீஸ் தேதி குறித்து அறிவிக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியாகி வசூலில் பட்டையை கிளப்பிய திரைப்படம் புஷ்பா. செம்மர கடத்தலை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருந்த இந்த புஷ்பா த ரைஸ் திரைப்படத்தில் அல்லு அர்ஜுன் இதுவரை ஏற்று நடித்திராத வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருந்தார். இந்த நிலையில் பிரம்மாண்டமாக உருவாகும் புஷ்பா 2 திரைப்படத்தில் ராஷ்மிகா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. மேலும் நடிகர் ஃபகத் ஃபாசில், சுனில், அனுஷியா பரத்வாஜ் உள்ளிட்ட பல நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. புஷ்பா முதல் பாகத்தை விட 2ஆம் பாகம் இன்னும் தரமாக இருக்க வேண்டும் என்பதால் இயக்குனர் சுகுமாருக்கு மிகப்பெரிய தொகையை சம்பளமாக பேசியிருக்காங்களாம். RRR படத்துக்காக ராஜமௌலி 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அவரடுத்து புஷ்பா 2 இயக்குனர் சுகுமார் தான் 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளாராம். விதார்த் ஹீரோவா நடிச்சு இயக்குனர் ரவி முருகையா இயக்கத்துல உருவாகி இருக்க 1000 பொற்காசுகள் இந்த திரைப்படம் வர 22ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. படக்குழு நமக்கு கொடுத்த பிரத்யேக பேட்டியை இப்ப வாங்க பார்க்கலாம். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரோட இருக்கோம் பாத்தீங்கன்னா 1000 பொற்காசுகள் டீமோட தான் இருக்கோம். அவங்கள வெல்கம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் ரவி முருகையா இருக்காரு, விதார்த் சார் இருக்காரு, அண்ட் ஜோவன் சார் இருக்காரு. வணக்கம் சார், வெல்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார்கிட்ட வந்து போயிடுறேன். சார் 1000 பொற்காசுகள் எல்லாருக்குமே ரீச் ஆகக்கூடிய ஒரு டைட்டில். இந்த டைட்டில் ட்ரைலரும் பார்த்தோம், பயங்கர இல்லரசா இருந்தது ட்ரைலரு. 1000 பொற்காசுகள் என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும்? இல்லை, 1000 பொற்காசுகள் அப்படிங்கிற தலைப்பு முதல்ல நமக்கு கிடைச்சது அதுவும் ஐயா நாகேஸ்வரருடைய அந்த உச்சரிப்பில் வந்து 1000 பொண்ணாச்சு 1000 பொண்ணாச்சு அப்படிங்கிற அர்த்தம் வந்து யாராருக்கெல்லாம் தமிழ் மொழி தெரியுமோ அவ்வளோ பேருக்குமே தெரிஞ்ச அந்த வார்த்தை அது. அந்த தலைப்பு எங்களுக்கு இன்ன வரைக்கும் காத்திருந்து எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது உண்மைக்கே அது கடவுள் கிருபை தான். அது 1000 பொற்காசுகள் வந்து ஒரு நகைச்சுவை படம் தான். அது சூழ்நிலை நகைச்சுவை படம். ட்ரைலரை பார்க்கும்போது வந்து நாகேஸ்வரோட அந்த ஒரு டைலாக்ல இருந்தா ட்ரைலரே ஆரம்பிச்சிருப்பீங்க. அங்க இருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷன் தானே சார் அது? இது வந்து இந்த கதை வந்து கோல்டன் 10 feet, 10 அடியில் தங்கம் அப்படின்னு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு கதைகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. விடாமுயற்சிக்கு ஒரு கதை, தன்னம்பிக்கைக்கு ஒரு கதை, போராட்டத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி தன்னம்பிக்கைக்கு உலகத்துல மிகச்சிறந்த ஒரு கதையா எல்லாரும் சொல்லப்படுற கதை வந்து இந்த 10 அடியில் தங்கம் அப்படிங்கிற ஒரு கதை தான் அது. இது வந்து முகவரி படத்துல நான் படம் பார்க்கும்போது அதுல வந்து அந்த ஹீரோ அவர் மியூசிக் டைரக்டரா வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பார். அப்போ வந்து அவர் அந்த தோல்வியை சந்திச்சு வரும்போது அப்போ ரகுவரன் சார் வந்து சொல்லுவார், ஒரு கதை சொல்லுவார். இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குடா, இதுதான் லைஃப், இதை நோக்கி நம்ம வந்து போராடணும் அப்படின்னு அந்த கதை ஒன்று சொல்லுவாரு. அந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த மாதிரி. அப்போ இத்தனை அடி தோண்டியாச்சு, இத்தனை அடி தோண்டியாச்சு, இத்தனை அடி தோண்டியாச்சு. அந்த 10 அடியில் தங்கமும் ஒவ்வொரு மனுஷனுமே வந்து உன்னை நோக்கி ஓடக்கூடிய அந்த அவனுடைய அந்த பயணத்துக்கும் கொஞ்சம் நெருக்கமான தொடர்பு இருக்கு. அதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே, நம்ம உதவி இயக்குனர் நம்ம ஒரு நாளைக்கு இந்த நாளைக்கு மழை பெய்யும் நாளைக்கு மழை பெய்யும் சொல்லிட்டு ஒரு விவசாயி எப்படி காத்துக்கிட்டே இருப்பானோ அதே மாதிரிதான் வந்து ஒரு உதவி இயக்குனர் வந்து நாளைக்கு நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் கனெக்ட் ஆகி ஒன்று சேர்ந்து அதை வச்சு நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கறதான் நம்ம அங்கிருந்து உருவானதுதான் கோல்டன் 10 feet. உண்மைக்கே அந்த கதையை வந்து யார் எழுதுனாங்களோ அவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். வித்யார்த் சார், நாங்க வந்து உங்களோட வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டோம். மைனால தொடர்ந்து குரங்கு பொம்மை ஆகட்டும், கடைசியா வந்து இறக்கப்பட்ட ஆகட்டும், இப்படி பார்த்துட்டோம். இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வித்யார்த்தை பாக்குற மாதிரி இருந்தது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு படம் சார் இது? பர்சனலாவே ஒரு இல்ல, எனக்கு பர்சனலா என்னன்னா, நான் தியேட்டர்ல இருக்கும்போது சீரியஸ் ரோல் எவ்வளவு பண்ணேனோ அதுக்கு ஈக்குவலா வந்து காமெடி ரோல் நிறைய பண்ணேன். காமெடி ஸ்கிரிப்ட் தொட்டுட்டாலும் எனக்கு அது ஒரு கேரக்டர் உருவாயிடும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்போ ஆனா சினிமாக்குள்ள வரும்போது மைனால கொஞ்சம் லைட்டா ஹியூமர் ஃபிளேவர் இருக்கும். ஆனா ஆமா. அப்புறம் கொள்ளைக்காரன் பண்ணோம், அதுல கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீரியஸா போக ஆரம்பிச்சது பட்டை கிளப்புன பாண்டியா. அது கொஞ்சம் நல்ல ஹியூமர் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு காமெடி படம் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. அது இந்த 1000 பொற்காசுகள்ல நிறைவேறிருக்கு. அது முழுக்க முழுக்க இது காமெடி படம்னு சொல்லலாம். அதான் இது ஒரு சுச்சுவேஷன் காமெடி தான். ஆனா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றதுல நேத்து பிரஸ் ஷோஸ் வந்து அவங்க எல்லாம் பார்த்தவங்க, அவங்க தன்னை மறந்து ஒரே சிரிப்பலை தான். நானும் நேத்து தான் பார்த்த படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. ஏன்னா எனக்கு வந்து மைனா முடிஞ்சவனே நானும் ரவி முருகா சாரும் 2 பேரும் சேர்ந்து படம் பண்றதா இருந்தது. நாங்களும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படம் பார்க்க இது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு ஒண்ணு. இடையில ஒரு கதையை நான் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து. திருநாவுக்கரசுன்னு ஒரு கதை ஒண்ணு. இப்ப வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கதை அவர் கதையை நான் கேட்டிருக்கேன். அப்ப ஒரு படம் ஒண்ணு இப்படி ஒரு படம் இருக்கு பண்ணலாம் அப்படின்னா நான் கதையே கேட்கல, வாங்க ரெடி உடனே போலாம் அப்படின்னு. தஞ்சாவூர் நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பம் முதல் நாள் நைட்டு தான் அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு என்னென்னமோ கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஹியூமரா ஒரு படம் பண்ணணும், வெகுஜன மக்கள்ல போய் எல்லாரையும் ரசிக்க வைக்கிற ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அந்த படம் அமைஞ்சது. சார் அதே போல வந்து உங்களுக்கும் சரவணன் சாருக்கும் ட்ரைலர் பார்க்கும்போது அந்த காம்பினேஷன் அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நாங்க ட்ரைலரை பார்க்கும்போதே பயங்கர அது ஒரு ஒரு ஜாலியான ஒரு விஷயமா இருந்தது. அவருக்கும் உங்களுக்குமான காம்பினேஷன். ஆமா, ஆக்சுவலி சரவணன் சார் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட இதுல ஒரு 12-13 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்புறம் ஊரே நடிச்சிருக்கு இந்த படத்துல. இந்த 13 பேருடைய காம்பினேஷனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ரோலா இருக்கும் இந்த படத்துல. அப்ப எனக்கும் சரவணன் சாருக்கும் மாமா மருமங்க. அது படம் முழுக்க அது பயங்கரமா. ஆக்சுவலி லவ் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கோ அதை விட ஜாஸ்தி வந்து காம்பினேஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. சார் இந்த லவ்னு சொல்லும் போது நீங்க எப்பவுமே இன்டர்வியூ கொடுக்கும் போதே சொல்லுவீங்க, எனக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சீன் தான் அது, ரொமான்ஸ் பண்ற சீன் தான் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் இந்த படத்துல பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கிராமத்துல இருக்க நெருக்கமான ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட ஹீரோயின் கூட ரொமான்ஸ் போர்ஷன் எப்படி சார்? ஆமா, அப்கோர்ஸ் இதுல வந்து வழக்கமான ஒரு லவ்வா இருக்காது. ஒரு அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல வந்து அவங்க அருந்ததி நாயர் அவங்க ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் முக்கியமா சொல்லணும் செம்மலர் அண்ணம், அவங்க ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அவங்க கேரக்டர்லாம் தியேட்டர்ல தெரிக்கும், பிரமாதமா நடிச்சிருக்காங்க. சார் அதே போல ட்ரைலர்ல பார்க்கும்போது வந்து டைலாக்ஸ்ன்றது கம்மியான ஒரு போர்ஷன் தான். உங்க மியூசிக்னால தான் அதை வந்து அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. உங்களுக்கு பர்சனலா இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் சார்? டேரக்டர் சொன்ன மாதிரி, சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சுச்சுவேஷனல் காமெடி. ஸோ இப்படி இருக்கணும்ன்றது இல்லாமல் அது வித்தியாசமாக தான் எல்லா இடத்துலையுமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லவ் சீன் சொல்கிறது மாதிரி யூஸ்வலாக ஹீரோ தான் பொண்ணை வந்து சைட் அடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பொண்ணு வந்து ஹீரோ சைட் அடிக்கும். ஸோ எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். ஸோ அண்ட் தென் வென் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்பொழுது யூஸ்வலி எல்லா மியூசிஷியனும் சின்சியராக சைலண்டாக ஒரு 0 dBல சைலண்டாக இருந்து வேலை பார்ப்போம். இந்த படம் அப்படி வேலையை பார்க்க முடியல. அவங்க சீனை பார்த்துட்டு சிரிச்சுன்னு இருப்பாங்க, ஆனால் வாசிக்க திரும்பியும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. சேஃபா அந்த மாதிரி ஒரு கனெக்டிங் டு ரியாலிட்டி லைஃப் ஸ்டைலில் கேட்டால் என்னன்னா, லைக் எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு குணம் இருக்கும் இல்லையா, உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு குப்பையை எடுத்துட்டு போய் போடணும்னா கூட யாரும் பார்க்கலையா, இன்னொருத்த வீட்டுல போய் போட்டு வருவோன்ற ஒரு உள்ள ஒரு குணம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் தான் இந்த படத்துல ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு டன் மியூசிக். ஓகே, உங்களுக்கு பர்டிகுலரா இந்த போர்ஷன் எனக்கு மியூசிக் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த போர்ஷன் படமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது என்ஜாய்ட் a lot, not only myself, என் கூட ஒர்க் பண்ண நிறைய லெஜெண்ட்ஸ் மியூசிஷியன்ஸ் ஆல் எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஒரு சீன்ல ஃபர்ஸ்ட் இவர் சூப்பரா நடிச்சிருக்காருன்னு விதாத் சார சொல்லுவாங்க. திருப்பி அடுத்த வாட்டி இந்த டைலாக் செம்மையா இருக்கு. அப்போ எனக்கு என்னன்னா இன்னும் ரொம்ப அதிகமா வேலை பார்க்கணும், ரொம்ப அதிகமா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த என்டையர் மூவி இட்ஸ் மை வெரி ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட். அண்ட் இந்த மாதிரி ஜானர் வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு. நீங்க வேற ரெஃபரன்ஸே எடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் டெக்னிக்கலி ஐம் ஜஸ்ட் டெல்லிங். அப்போ இந்த படமே எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் மூவி.
வந்து நான் அந்த எண்ட்ல வர சாங்லாம் டேரக்டர் சார் தான் தேங்க் பண்ணணும். என்னன்னா யூஸ்வலி அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். சார் படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி 1000 பொற்காசுகள் அப்படின்ற மாதிரியே மக்களுக்கும் நீங்க 1000 பொற்காசுகள் வழங்குற மாதிரி ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா எப்படி சார்? இது வந்து முழுக்க முழுக்க இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது கேஆர் சார். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்தாரு. சுப்பிரமணியன் இதில் நடிச்சிருக்காரு, ஆசாரி கேரக்டர் ஒரு பின்னி எடுத்திருக்காரு ஒரு கேரக்டர், வெற்றிவேல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவர் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஐயா நாகேஷுடைய ஒரு ஒரு உடல் மொழி இருக்குல்ல, அவ்வளோ இருக்குமான்னு தெரில. ஆனால் கிட்டத்தட்ட ஒன்று பண்ணியிருப்பார் அதில். ஒருவேளை அவருடைய வைப்பு இங்கே உள்ளே வந்துச்சான்னு தெரில, சொல்ல முடியாது. ஒரு இல்லை அந்த டைட்டில் யூஸ் பண்ணதுனால ஒருவேளை ஐயா தான் வந்து இந்த பக்கமாக ஆவியா வந்து உள்ளே பூந்து வேலை செய்கிறாரான்னு தெரில. இருக்கலாம் ஜோகன், எல்லாம் இயற்கை தானே. இல்லை இல்லை அதான் கேஎஸ்ஆர் வந்து அந்த படத்தை முதல்ல வந்து பார்க்குறாரு. அதுக்கு வந்து வெற்றிவேல் ராஜன் தான் கூப்பிட்டு வந்தார், படத்தை பார்க்க சொன்னார். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சார் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு வாட்டி 2-3 நாள் கழிச்சு திரும்ப வந்து சுப்பிரமணியனை ஃபோன் பண்ணி படம் பார்க்கணும்னு சொல்கிறாரு சார். திரும்ப வந்து பார்த்தாங்க. 3வது தடவை இந்த தடவை நானே காசு கட்டி பார்த்துறேன்ப்பா. ஏன்னா அவருக்கு தெரியுது ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு அப்படின்னாக்கா ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து நம்ம பணம் கட்டும் போதுன்னா இந்த தடவை நானே கட்டி நானே பார்க்குறேன் அந்த படத்தை அப்படின்னு அவரே ப்ரிவ்யூ ரெடி பண்ணி அவரே படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தை அவர் வந்து வாங்கிட்டார். வாங்கி சில பல வேலைகள்லாம் நிறைய அதில் அவருடைய ஐடியாஸ், ஏன்னா ஒரு 42 வருஷமாக சினிமாவில் ஒரு சார் இருக்கிறார் அவர் இல்லையா. மைடியர் குட்டிச்சாத்தான்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 250க்கு மேலான படங்கள் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு, டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு, ப்ரொடியூசர் அவரை, டிஸ்ட்ரிபியூஷன் வேறு அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த ஒரு படம் நல்லா இருக்குது, இந்த படத்தை தேட்டர் கொண்டு போய்டுறோம், தேட்டரில் இருந்து மக்களை தேட்டருக்குள்ளே உள்ளே வர வைக்கிறது எப்படி, முதல் நாள் முதல் காட்சிக்கு வர வைக்கிறது எப்படி, அவங்க சொல்கிறது தானே வெளியில் ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. இப்போ பெரிய அவர் கேஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கிறாரு சார் வந்து பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க, ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு வந்து உள்ளே வரணும் அப்படின்னாக்க முதல் நாள் முதல் காட்சி ஒரு டிக்கெட்டு வாங்கினா ஒரு டிக்கெட் இலவசம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முழுக்க முழுக்க ஒரு கேஎஸ்ஆருடைய சிந்தனை, அவருடைய முயற்சி தான். இது அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய முயற்சி. இந்த நேரத்தில் வந்து கேஆர் சாருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இந்த கேரக்டர்கள்லாம் வந்து நிறைய உள்வாங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க சார். அந்த மாதிரி உள்வாங்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல சார், இந்த கேரக்டர் நான் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ல சார் அடிக்கடி, அந்த மாதிரி என்ன கேரக்டர் கேட்குறேன்? கேரக்டர் இல்லை, நான் ஸ்கிரிப்ட் தானே, ஸ்கிரிப்டுக்கு தான் கேரக்டர் டிசைன் பண்ணுறோம். கேரக்டரை வச்சு ஏன்னா அது நான் எழுதணும், வர ஸ்கிரிப்டில் ஒரே நிமிஷம். இவருக்கு ஒரு கதை ஒன்று எழுதணும் நாங்கள், திருநாவுக்கரசுன்னு ஒரு கதை. ஆமாம், அது ரொம்ப அந்த அந்த கேரக்டருடைய அந்த சத்தமே வேற மாதிரியான ஒரு அந்த ஒலியே வேற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன், சவுண்டே வேற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கதை நான் இவருக்கு எழுதினேன். அது எழுதி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நம்ம 2010 எழுதி அந்த கதையை நான் கொடுத்தேன். இந்த கதையை நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். என்னையா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அது. ஆனால் அது பண்ணால் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ப்ரொடியூசரும் வேணும். ஆமாம், அதே மாதிரி மக்களோட நிறைய எதிர்பார்ப்பும் மைனா 2 பண்ணுவீங்களா அப்படின்றது வந்து அது மாதிரி பேச்சுவார்த்தை போகலாம். பிரபு சல்மான் சார் கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை? அதுலதான் நம்ம இறந்துட்டோமே. மைனா 2ல வந்து வேற வெர்ஷன்ஸ் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு 1000 கதைகள் இருக்கு. அவர்கிட்ட பிரபு சார்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசினா எப்படி ரவி சார்கிட்ட இப்போ பேசும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பல கதைகள் சொல்லிடுவார். அது மாதிரி தான் இயக்குனர் பிரபு சல்மான் சாரும். அவருக்கு நினைச்ச கதைகள் எடுக்கிறதுக்கே இந்த ஜென்மம் பார்த்தாது, அவ்வளோ கதைகள் இருக்கு. சார் ஃபைனலாக சொல்லுங்க சார், ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு எதுக்கு 1000 பொற்காசுகள் படத்தை பார்க்க வரணும், என்ன அவங்க எடுத்துட்டு போவாங்க? இது வந்து முழு நீள நகைச்சுவை படம். முதல்ல இது ஒரு சிச்சுவேஷன் ஹியூமர் தான் இந்த படம். இந்த படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறமா அவங்கள எதை எடுத்துக்கிறாங்களோ, எந்த தகவலை எடுத்துக்கிறாங்களோ, அதில் இருக்கக்கூடிய என்ன செய்தி எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு நகைச்சுவை கண்டிப்பாக மைண்டில் ஏற்றிப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரைட்டு இப்படி அதான் சொன்னேனே முதல்ல சொன்ன மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னாக்க அந்த காரணம்
இது சரியானது கிடையாது அப்படின்னு மூணாவதா பார்க்குற நமக்கு இருந்தேன்னா பாரு தேவையானவங்களுக்கு அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் படம் முழுக்கவே இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு மனநிலையில் நல்ல ஒரு திருப்தியாக ஒரு சந்தோஷமான ஒரு இதில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார், ஃபைனல் வேர்ட்ஸ் அபவுட் மாலை முரசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, எல்லாரும் நேரம் பார்க்கும்போது உங்கள் படங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த மாதிரி படங்கள் என்னை வச்சு எடுக்கிறதுக்கு நிறைய தயாரிப்பாளர் நிறைய இயக்குனர்கள் வருவாங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள், உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக சார், நிச்சயமா படம் பெரிய வெற்றி பெறணும்னு மாலை முரசு சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் நாளை திரைமுரசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.